அல்லேலூயா. எஸ்தர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எஸ்தர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதி யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்கள். அந்த நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நான் சொல்றதை கவனிக்கணும். தேவைப்பட்ட வசனத்தை வாசிக்க சொல்லும் பொழுது வாசிக்கணும். மற்றபடி நான் சொல்ற அருமையான ஒரு சரித்திரத்தை கதையாக கேட்டு மனதில் பதிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 127 நாடுகளை அரசாண்ட மனிதர் மகாராஜா அகாஸ்வேரு. அந்த ராஜாவின் பேர் என்னவரு? ஒரு கதை மாதிரியே சொல்றேன், நீங்க கேட்டுக்கணும். அகாஸ்வேரு என்கிற ராஜா எத்தனை நாட்டுக்கு ராஜா? 127 நாடுகளுக்கு ராஜா. இந்தியா ஒரு நாடு மாதிரி 127 நாடுகளையும் ஒரே மன்னன், மாமன்னன் மகாராஜா அகாஸ்வேரு ஆண்டார். ஆமென் சொல்லுங்க. ஒரு சின்ன பஞ்சாயத்துல ஒரு தலைவரை வந்து அவரையே நம்ம பிடிக்க முடியல. ஒரு கையெழுத்து வாங்கணும்னா அங்க வா இங்க வா பரவா அப்பவா அப்பவான்னு சொல்றாங்க. 127 நாடுகளுக்கும் ஒரு ராஜாவா இருந்தா ஒரு சாதாரண ராஜாவா இருக்க முடியுமா? முடியாது. ஆனால் இந்த அகாஸ்வேரு ராஜா 127 நாடுகளுக்கு ராஜாவா இருக்கிறார். அந்த மன்னனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. என்ன ஆசை வந்துருச்சு? ஒரு விருந்து வைக்கலாமே அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. அப்ப நாட்டில் இருக்கிற எல்லா அதிபதிகளையும் கூப்பிட்டு ஒரு விருந்து வைக்கணும்னு வைக்கும் பொழுது தன்னுடைய மனைவியாகிய வஸ்தி விருந்துக்கு கொஞ்சம் கலந்துக்கோ அப்படின்னு அந்த 127 நாடுகளுக்கு ராஜாவா இருக்கிற அகாஸ்வேரு தன் மனைவியாகிய வஸ்தியை கூப்பிட்டான். அந்த கூப்பிடுதலுக்கு வஸ்தி போகல, வரல, மறுத்துட்டான், கீழ்ப்படியல. வந்திருக்கிற அத்தனை அதிபதிகளுக்கும் பெரிய ஒரு கோபம். ராஜாவே, உங்க மனைவி உங்க அழைச்ச அழைப்புக்கு ரெஸ்பான்சிபிள் கொடுக்காம இந்த விருந்தை அசட்டை பண்ணி மறுத்துட்டாங்க. அதுல ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது. ராஜா பொண்டாட்டியே ராஜாவுக்கு கேட்கலன்னா நாளைக்கு எங்க பொண்டாட்டிமார்கள்லாம், எங்க மனைவிமார்களெல்லாம் எங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? கீழ்ப்படிய மாட்டாங்க. இதுக்கு ஒரு தீர்வு செய்யணும். கீழ்ப்படியாம போன வஸ்தியை தள்ளிட்டு செகண்ட் ஒரு வைப்பு, நாட்டுக்கு ஒரு ராணி வேணும் அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளவு வேலை சேர்ந்து சொல்லும் பொழுது ராஜா என்ன செய்ய முடியாது? பதில் சொல்ல முடியல. ஆகவே வஸ்தியை தள்ளிட்டு அதற்கு மாற்று பட்டத்து ராணியை தெரிந்தெடுப்பதற்கு சொல்லிட்டார். ஆனா சொன்ன பிறகு அவருடைய மனசு தன் மனைவியோடு வாழ்ந்த வாழ்க்கை காலங்கள், குடும்ப அன்புகள்
அவனால தாங்கிக் கொள்ள முடியல, வேற வழியும் இல்லை. இதுதான் 127 நாடுகளுக்கு அதிபதியாயிருக்கிற மாமன்னனாகிய அகாஸ்வேருக்கு ஏற்பட்ட நிர்கதி, ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில மொர்தெகாய் அப்படிங்கிற ஒரு மனிதன் இருக்கிறார். அவர் படித்தவர் அல்ல, அவர் வசதி படைத்தவரும் அல்ல, அவர் யூத குலத்தின் ஒரு யூத மனிதனாக இருக்கிறான். அவன் சிறிய தகப்பனாக எஸ்தர் என்கிற பெண்ணுக்கு அண்ணனாயிருக்கிறான். அப்பா அம்மா இல்லாதனால அனாதையாயிருந்த எஸ்தரை சித்தப்பாவாகிய இவன் அவளை வளர்க்கிறான். சூசான் அரண்மனையிலே ஒரு சாதாரண வாட்ச்மேனாய் இந்த மொர்தெகாய்க்கு வேலை கிடைக்கும். சூசான் அரண்மனையில மாமன்னன் இருக்கிறார். அவர்களுக்கு ஏராளமான மந்திரிகள் இருக்கிறார்கள். அதுல ஒரு மந்திரி ஆகான், மன்னிக்கணும், ஆமான். ஆமான் என்கிற மந்திரி அரண்மனைக்கு போகிற பொழுது அரண்மனையின் முற்றத்திலே இருக்கின்ற மொர்தெகாய் ஆமானுக்கு என்ன போடுறதில்ல, வணக்கம் போடுறதில்ல. இந்த ஆமானுக்கு இவ்வளவு பெரிய ராஜ்யத்திற்கு, இவ்வளவு பெரிய நாட்டுக்கு, ஒரு ராஜாவுக்கு நான் ஒரு மந்திரியா இருக்கிற என்ன இவன் மதிக்கலன்னு அன்னையிலிருந்து ஆமானுக்கு மொர்தெகாய் மூலம் மனசுக்குள்ளே பழி வாங்குகிற ஒரு எண்ணம் உருவாயிருக்கு. வஸ்திக்கு பதிலா பட்டத்து ராணியா எஸ்தர் தேர்ந்தெடுக்கப்படுகிறா. அதெல்லாம் நான் வழக்கி சொல்ல நேரம் இல்லை. ஆனா பட்டத்து ராணியாவாக மாறினாலும் தன்னை வளர்த்த சிறிய தகப்பன்கிற ஸ்தானத்தில் மொர்தெகாய் என்னெல்லாம் சொன்னானோ அந்த சொல்லுப்படி சின்ன வயதிலிருந்து இப்போ பட்டத்து ராணியா ஆனாலும் அவனுடைய சொல்ல கேட்டு நடக்கிற ஒரு பிள்ளையா இருந்தா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு பதவிகள் வரலாம், உயர்வு வரலாம், எது வந்தாலும் நாம் துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் கீழ்ப்படிந்த பிள்ளைகளாத்தான் இருக்கணும். அதுதான் நமக்கு லட்சணம், நல்லது, ஆசீர்வாதம். நிறைய பேருக்கு வாழ்வு வந்த உடனே, வசதி வந்த உடனே, உயர்வு வந்த உடனே, மேன்மை வந்த உடனே வளர்த்ததை மறந்துடுவாங்க. ஒரு சாதாரண கல் உடைக்கிற தொழிலாளிக்கு ஒரு பையனா பிறந்தாலும் தாய் தப்பனா மதிச்சு, கஞ்சி இருக்கோ இல்லையோ அவன் படிச்சு அவன் IAS கலெக்டர் ஆனாலும் இந்த அப்பா தான் என்னை பெத்தது, வளர்த்தது, என்ன இன்னைக்கு கலெக்டரா ஆக்குறதுக்கு எனக்கு உதவியா இருந்தவர் இவர்தான்னு நிறைய பிள்ளைகள் தகப்பனை, தாயை மதிக்கிற பிள்ளைகள் இருக்காங்க. சில பிள்ளைகள் தகப்பனை, தாயை நினைக்கிறது இல்லை, அவங்க கஷ்டத்தை சிந்திக்கிறது இல்லை, அவங்களை நம்மளை வளர்த்த அந்த தன்மையை நினைச்சு கூட பார்க்கறது இல்லை. எல்லா தாயும் தான் உழைச்சா, எல்லா தகப்பனும் தான் பாடுபட்டான். நீ என்னமோ புதுசா சொல்ற, எல்லா பெத்தவன் மாதிரி நீயும் பெத்த. நான் கருத்தா படிச்சேன், பொறுப்பா இருந்து படிச்சேன், அதனால இந்த கலெக்டருக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. வாழ்வு வரும் பொழுது தன்னை வளர்த்தவர்களை, பெத்தவங்களை அலட்சியம் பண்ணாமல்
அற்பமா நினைக்காம தன்னையே மேன்மைப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்க கூடாது. ஆரம்பகால கஷ்டங்களை நினைக்கணும். ஆமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே அகாசுவர் ராஜா இரண்டாவது மனைவியாகிய எஸ்தரோடு தம்முடைய ராஜ்ய வாரியத்தை பலப்படுத்தி கொண்டு வருகிற காலங்கள் நர்மையா நடக்கு. இந்த ஆமானுக்கு இந்த மொர்தெகாய் மேல ஒரு கண்ணும் கருத்துமா இருக்கு. இந்த ஆமான் ராஜாவையே கொலை செய்யும்படியான ஒரு சந்தர்ப்பம் வந்தது. இது கண்டுபிடிக்கப்பட்டது. அது அப்படியே மறைக்கப்பட்டது, மறந்து போச்சு. ஆமான் செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்கப்படாமலே இருந்த விஷயத்தை அறிந்த எஸ்தர் ராஜாத்தி கணவனாகிய அகாசுவர் மகாராஜா, உமக்கு தீமை செய்யும்படி ஒருத்தன் இருந்தா அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படல அப்படின்னு ஞாபகப்படுத்தி, அந்த ஆமான் இதற்கு இடையிலே தன்னுடைய வீட்டிலே ஒரு பெரிய தொழு மரத்தை நட்டி இந்த மொர்தெகாயை தூக்கல போட்டணும்னு பிளான் பண்ணி இருக்கிறான். நான் என்ன சொல்றேன்னா, காரியம் மாறுதலாய் ஆயிற்று அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு விளக்கம் சொல்றேன். மொர்தெகாயை தூக்கல போட வேண்டிய தூக்கு மரத்திலே அந்த ஆமான் போடப்படும்படியான காரியம் மாறுதலாய் வந்தது. அல்லேலூயா. இந்த ரகசியத்தை எஸ்தர் ராஜாத்தி உனக்கு யார் சொன்னது விசாரித்தால் நம்முடைய அரண்மனை காவலராகிய மொர்தெகாய் சொன்னார். அப்ப அவருக்கு ஏதாவது பரிகாரம் கொடுத்திருக்காங்களா? அவருக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யப்பட்டதுன்னா அது செய்யல. ராஜா முடிவெடுக்கிறாரு, ஆமான தூக்குல போட்டுருவோம், அவனை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல கொண்டு வந்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ ஆண்டவர் மன்னிக்கணும், அகாஸ்வேரு அமைச்சராகிய ஆமான கூப்பிட்டு கேட்கிறாரு, ராஜா ஒருத்தனை கணம் பண்ண வேண்டும் என்று விரும்பினால் என்னெல்லாம் செய்யலாம்னு ஒரு ஆலோசனை கேட்டார். அவன் மனசுல நினைச்சான், 127 நாடுகளிலே ஏராளமான மந்திரிகள் அமைச்சர்கள் எல்லாரும் இருக்கும் பொழுது ராஜா ஏமாற ரொம்ப பிரியமா இருப்பாரு. நான் தான் பெரியவனா, பெரிய அமைச்சரா, மந்திரியா இருக்கேன். அவர் கணம் பண்ணணும்னா என்னத்தானே கணம் பண்ணணும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு ராஜவஸ்திரம் போடணும், ரதத்துல 2வது ரதத்துல ஏத்தணும், அவரை தெருவா கூட்டு வரணும், ஜனங்கள்லாம் படிஞ்சு அவருக்கு நமஸ்காரம் போடணும் அப்படின்னு இவன் சொன்னான். உடனே ராஜா சொன்னாரு, நீ சொன்னபடியே இந்த மொர்தெகாய்க்கு ராஜவஸ்திரம் தரிப்பித்து அவனுக்கு ரதத்தை கொடுத்து ஊர்வலமாய் கொண்டு வரும் பொழுது ஜனங்கள் எல்லாம் மொர்தெகாயை பணியும்படியா செய்யும் சொல்லிட்டாங்க. என்னடா நம்ம வரும் பொழுதெல்லாம் அவன் மதிக்க மாட்டேங்க, இப்ப ஜனமே அவனை மதிக்கிற அளவுக்கு ராஜா உத்தரவு விட்டாரு அப்படின்னு பயந்துட்டார். ஆகவே ராஜா போட்டிருக்கிற மோதிரத்தை மொர்தெகாய்க்கு போட்டு ராஜவஸ்திரம் தரிப்பித்து 2வது ரதத்தில் ஏற்றி ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம் இவர்தான் பிரகடனப்படுத்தி ஊரெல்லாம் சுத்த வரும் பொழுது பார்க்கிற ஜனமெல்லாம் மொர்தெகாய் வாழ்க என்று வந்தனம் போட்டு பணிஞ்சு கும்பிட்டு பயங்கரமான ஒரு அமக்கள விழாவா கொண்டாடினார். இந்த ஆமார தூக்குல போடுங்க, ஆமாம் பிள்ளைய 10 பேர் இருக்காங்க, அவனையும் சேர்த்து தூக்கு போடுங்கன்னு ஆமான் மொர்தெகாய் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அதே தூக்கு மரத்தில் அவனை போட்டு அவன் 10 பிள்ளைகளையும் தூக்குல போட்டு ஒரே நாள்ல சாகடிக்கப்பட்டான். கைத்தட்டுகளே.
ஆமென் சொல்லுங்க. ஆகினாலே காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று பார்க்க வரும் பொழுது உங்களுக்கு விரோதமாக, சதியாக, தீமையாக, மர்மமாக, மாறாக, கடவுளுக்கு எதிராக ஒருவன் செய்வானானால் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை வெட்கப்படுத்தவே மாட்டார், கைவிடவே மாட்டார். எதிரி அங்கே தூக்கிலிடப்பட்டான். அவனும் அவனுடைய 10 குமாரர்களும் தூக்கில் போடப்பட்டார்கள். மொர்தெகாயோ ராஜவஸ்திரம் தரிக்கப்பட்டு ராஜ முத்திரை மோதிரம் கொடுக்கப்பட்டு ரதத்திலே ஏறி வரச் செய்து சமஸ்த ஜனங்கள் தண்டனிட்டு பணிந்து நமஸ்காரம் செய்தார்கள். ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமா சதி நடக்கலாம், நிறைய திட்டங்கள் இருக்கலாம், குழி தோண்டலாம், தூக்கு மரத்தை வைப்பது போல உங்களுக்கு ஏராளமான காரியங்களை செய்யலாம். கர்த்தரோ காரியத்தை மாறுதலாய் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நீங்கள் சோர்ந்து போகாதிருங்க, மனம் அடிந்து போகாதிருங்க. உங்களை எதிர்க்கிறவங்களை நிச்சயமாய் இன்று கண்ட எகிப்தனை என்றுமே காண மாட்டீர்கள் என்று சொன்ன வாக்குத்தத்த வார்த்தைகள் நிறைவேறும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதற்கு இடையிலேயே பூரியும் பண்டிகை வருவதற்கு முன்னதாக ராஜாவிடத்தில் சதி திட்டம் போட்ட அந்த நாட்களிலேயே ஒரு சட்டத்தை பிறப்பிச்சு யூதகுலத்தை அழிக்கும்படியாக ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டு ராஜ முத்திரம் அதில் முத்திரை போடப்பட்டு அஞ்சல்காரர்களிடத்தில் கொடுத்து யூத மக்களை எல்லாம் வெட்டிருங்க, கொண்டிருங்க, அழிச்சிருங்க. மேன்மக்கள் இருக்கிறார்கள், யூதகுல மக்கள் தாழ்ம மக்களா இருக்கிறார்கள். இந்த மொர்தெகாய் யூதகுலத்தை சேர்ந்தவன், இந்த எஸ்தர் ராஜாத்தியும் யூதகுலத்தை சார்ந்தவள். மொர்தெகாய் சொல்றான், யூதகுலத்துக்கு விரோதமா இந்த ஆமான் சதி திட்டம் போட்டு ராஜ கட்டளை பெற்று ராஜ முத்திரத்தைய வச்சு ஓலை சுவடுகளிலே எழுதி 127 நாடுகளுக்கும் அனுப்பப்பட்டாயிற்று. 127 நாடுகளிலே இருக்கிற யூத மக்களை எல்லாம் கொன்று குவிக்கும்படியாக திட்டம் போடப்பட்டது, சட்டம் பிறப்பிக்கப்பட்டது, முத்திரை போடப்பட்டது. எல்லாருக்கும் கடிதாசி போயிருச்சு. யூதகெல்லாம் எல்லாம் அழிந்து வரும் பொழுது நீ அரண்மனையில இருந்தாலும் நீ இது யூதகுலத்து பெண்ணு, நீ தப்புவாயா? நீ தப்பித்துக் கொள்ள முடியுமா? சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம். ஆகவே எப்படியாயிலும் ராஜாவிடத்தில் மன்றாடு, போராடு. சிறிய தகப்பன் ஒரு வாட்ச்மேனா இருந்தாலும் தன்னை வளர்த்த நாள் முதல் அரசனுக்கு மறுமனையாட்டியாக பட்டத்து ராணியாய் இருந்தாலும் தகப்பன் சொல்ல மீறாம உன் தாதிகளை கூப்பிட்டு 3 நாள் அளவும் உபவாசம் போடு, நானும் உபவாசிக்கிறேன், சட்டம் மாற்றி திருத்தி எழுதப்பட வேண்டும் என்பதற்காக தன் தாதி பெண்களோடு இந்த ராணி 3 நாள் விரதம் விடுகிறார். 3 நாள் முடிஞ்சு பொற்செங்கோல் நீட்டினால் ஒழிய யாரும் அரண்மனைக்கு நுழைய முடியாது. செத்தாலும் சாகிறேன். சட்டத்தை மீறி ராஜா அரண்மனைக்கு நுழைந்தவுடனே எஸ்தர் ராஜாத்தி உன் வேண்டுதல் என்ன என்று கேட்டார். ஆனால் அவர்கள் போட்ட ஜெபம், உபவாசம், தகப்பன் சொல்லிக் கொடுத்த ஆலோசனை பெயராகல, கெட்டு போகல. ராஜ்யத்தை பாதி கட்டாலும் ஓம்பல்ல எழுதித்தாரேன்னு
அந்த ராஜா சொல்றார், எனக்கு எல்லாம் ஒண்ணெல்லாம் வேணாம், யூத குலத்திற்கு எதிராக சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அல்லவா, அந்த சட்டத்தை மாற்றி எழுவதற்கு நீங்க உத்தரவிட வேண்டும். உடனடியாக சட்டம் மாற்றி பிறப்பிக்கப்பட்டு சட்டம் மாறுதலாய் முடிந்தது. யூதகுலம் காக்கப்பட்டது. எஸ்தர் ராஜாத்தியும் மொர்தெகாயும் யூதகுலத்தை சேர்ந்தவளாய் இருப்பதனால எல்லாரும் காக்கப்பட்டார்கள். முதல்ல போன பெட்டிஷனை விட, முதல்ல போன உத்தரவு, அந்த அமல் படுத்த வேண்டிய சட்டத்தை விட இரண்டாவது கொடுத்து விடப்பட்ட சட்டம் ஸ்பீட் போஸ்ட்ல போயிடுச்சு. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அதனால அந்த சட்டம் தோல்வி அடைந்து இந்த சட்டம் மேற்கொண்டு யூதகுலம் முழுவதும் காக்கப்பட்டது. அந்த காக்கப்பட்ட நாள் தான் அந்த ஆதார் மாதம் 12ஆம் மாதம் 13, 14, 15ஆம் நாள் ஜனங்கள் ஓய்வு பெற்று நிம்மதியாக இருந்தார்கள். ஆகினால் இந்த 13, 14, இந்த 15, 3 நாட்களும் பண்டிகை நாட்களாக மாற்றப்பட்டு யூதகுலம் முழுவதும் 14, 15 கொண்டாடினார்கள். அதுக்கு பேர் தான் பூரீம் பண்டிகை. பூரீம் ஊர்ல அது பிறப்பிக்கப்பட்டதுனால அந்த பண்டிகை பூரீம் பண்டிகை. ஆமா சொல்லுங்க. எல்லா பண்டிகைக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அர்த்தங்கள் இருந்தது. இது மாறாத பிரமாணமாக இருக்கட்டும். வருஷத்தோடு ஆதார் மாதம் இந்த 14, 15 தேதிகளிலே பண்டிகை கொண்டாடுகள் என்று அது நிரந்தர சட்டமாக உருவாக்கப்பட்டது. ஆமா சொல்லுங்க. அதனால நாம் வருஷங்களிலே சில பண்டிகை கொண்டாட வேண்டும். நமக்கு ஜூன் மாதம் 22ஆம் தேதியை மையமாக வைத்து தான் ஜெனரல் கன்வென்ஷன் வருகிறது. பண்டிகை போல் கொண்டாட வேண்டும். பண்டிகைக்காக செலவு செய்வதில் பிசினித்தனம் பண்ணக்கூடாது. கடந்த 3 நாளும் ஊர் பொங்கல் நடந்துச்சு. என்ன மாதிரி லைட்டு, என்ன மாதிரி விளம்பரம், என்ன மாதிரி காரியம். ஆமா, லைட்டு கட்டுற லைட்டு நமக்கு தேவையா? சும்மா 2 லைட்டை மட்டும் கட்டி கூட்டம் நடத்த வேண்டியதானே. இந்த மாதிரி கிழிஞ்ச வாயில பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம சபையில. நான் அள்ளித்தானே 10,000, என் சார்பா லைட்டை கட்டு, என் சார்பா மைக் செட்டு போடு, என் சார்பா சாப்பாடை போடு, என் சார்பா அதை செய், பண்டிகை ஜாம் ஜாமுன் கொண்டாடணும் அப்படின்னு சொல்றவங்க வரணும். என்ன இருக்கு உன்கிட்ட? ஒண்ணுமே கிடையாது. நீ இருந்து என்ன செய்யப்ப? செத்துற வேண்டிதானே. ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதை விட போய் சேர வேண்டிதானே. ஆண்டவருக்காக தியாகம் பண்றவர்கள் தேவை. என்ன ஒண்ணு சொல்ல முடிகிறீங்க? உலக காரியத்துக்காக அவன் தியாகம் பண்றான், செத்த காரியத்துக்காக அவன் தியாகம் பண்றான். ஒரு உயிருள்ள கடவுளுக்காக எவ்வளவு தியாகம் பண்ணணும். தியாகம் பண்றவர்கள் இல்லை என்றால் அவர்கள் நரகத்துக்கு போவார்கள். ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா அதனுடைய பிரதிபலன் எங்க இருக்கான்? பரலோகத்தில் இருக்கான். சொல்லிட்டா பொய் சொல்வாரா கடவுளு? நீ அடையணும். ஆண்டவருக்காக என்னெல்லாம் செஞ்சியோ நீ அடையணும். ஒரு ஃபேன் சுத்துதுன்னா இது நான் வாங்கி போட்ட ஃபேன் எல்லாம் திரும்பி சொல்லல. அந்த ஃபேனை போட்டதற்கான பிரதிபலன் பரலோகத்தில் இருக்கு. ஆமா சொல்லுங்க. இந்த புல்பீட்டுக்கு கஷ்டத்துல 18,000 கொடுத்து வாங்கி கொடுத்தது கிட்டத்தட்ட 18 வருஷமா ஓடிக்கிட்டு. ஆமா சொல்லுங்க. இன்னும் பல வருஷங்கள் இது போடும். சேர்கள்லாம் எங்க அம்மா வாங்கி போட்டு போயிருச்சு. எங்க அம்மா போயிருச்சு. ஆனா அவங்க தியாகம் பண்ண பொருத்தனை இங்கே இருந்து கொண்டு இருக்கு. ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதை வாங்கி கொடுத்த அம்மா நம்மகிட்ட தொடர்பில்லை. ஆனா அந்த அம்மாவின் நினைவா இந்த மியூசிக் இருக்கு. உங்க பொருள் என்ன இருக்கு? யோசித்து பார்த்தாயா? நான் எதையாயிலும் என் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்னு சிந்தித்தீர்களா? தியாகம் பண்ணீர்களா? நீ சிந்திக்க வேணாம், தியாகம் பண்ண வேணாம். அடுத்தவங்க செய்யறத நீ கெடுக்காத. நீ எதுக்கு கொடுக்குற? நீ எதுக்கு செய்யற? நீ பேசுற பாரு, சாபம் உன் தலையில இறங்கும். திருந்தணும், மாறணும். ஆண்டவரோட நேசிக்கிறதுனால பேசுறாரு.
ஆகவே இந்த பூரீம் பண்டிகை கொடுத்து யூதகுலம் அழிய வேண்டும் என்று பிறப்பிக்கப்பட்ட சட்டம் மாற்றி அமைக்கப்பட்டு காரியம் மாறுதலாய் முடிந்தது. கைத்தட்டுகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று சொல்லும் பொழுது எஸ்தர் மொர்தெகாயினுடைய விசுவாசம் யூதகுலம் காக்கப்பட்டது. இரண்டாவது ஒரு சம்பவத்தை காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று சொல்ல போகிறேன். அதிலையும் நீங்கள் கவனமாய் கேட்க வேண்டும். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பைபிளை படிங்க. பாபிலோன் மாகாணத்தினுடைய காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ யூத மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கல. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் போதும் போதும் போதும். இந்த தானியேல், சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ என்கிற 4 நல்ல புருஷர்கள் பாபிலோன் தேசத்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் படையெடுத்து வந்து எருசலேமை விட்டுவிட்டு ஆலயத்தை இடித்து அலங்கத்தை சுட்டெரித்து ஆலயத்தில் உள்ள பிரபலமான தேவ காரியமாயிருக்கிற அத்தனை பொருள்களையும் உடைமைகளையும் கொள்ளையடித்து கொண்டு போய் பாபிலோன் தேசத்தினுடைய கஜானா இருக்கக்கூடிய அந்த அறையிலே வைத்துவிட்டு இந்த பிரபலமானவர்களை சிறைப்பிடித்து கைதியாக கொண்டு போகப்பட்டார்கள். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்பொழுது தானியேலு, அனனியா, மீசாவேல், ஆசரியா இந்த 4 பேர்கள். நேபுகாத்நேச்சார் தானியேலுக்கு பெல்தேசாத்சார் அப்படின்னு பேர் வச்சார். அனனியாவுக்கு சாத்ராக்குன்னு பேர் வச்சாரு. மீசாவேலுக்கு மேசாக்குன்னு பேர் வச்சாரு. அசரியாவுக்கு ஆபேத்நேகோ அப்படின்னு பேர் வச்சார். 4 நபர்களும் பெயர்கள் மாற்றப்பட்டு அங்க இருக்கிற சமஸ்த எல்லாருக்கும் மேன்மையானவர்களாக இருந்தார்கள். எருசலேமிலிருந்து கொண்டு போகப்பட்டவர்கள் சிறப்பான ஞானிகளாக, கல்வி நிபுணர்களாக, திறமைசாலியாக, வலிமையானவர்களாக, சகல கலைகளிலும் தேர்ச்சி அடைந்தவர்களாக இருந்தார்கள். அவர்களை தம்முடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் 3 வருஷம் அவர்களை பராமரித்து போஷித்து திடப்படுத்தி அந்த கல்தேய தேசமாகிய பாபிலோன் தேசத்தினுடைய பாஷை அவர்களுக்கு 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து நாட்டை ஆள்வதற்கு தனக்கு ரைட் வேண்டா வைக்கணும் என்று நேபுகாத்நேச்சார் அந்த ராஜா, பாபிலோன் தேசத்தின் ராஜா, கல்தேயர் நாட்டினுடைய ராஜா இவர்களை வைத்தார். அப்படி வைக்கப்பட்ட பிரதானிகளுக்கெல்லாம் ஒரு தலைவன் ஒருவன் இருந்தான். அவன் பேர் அஸ்பேனாஸ். நம்ம இப்ப ஆஸ்போன்னு சொல்றோம். அஸ்பேனாஸ் அவன் பிரதானிகளின் தலைவன். அவங்கிட்ட போய் இவங்களை எல்லாம் ஒப்படைச்சிட்டாங்க. இந்த 4 பேர் மட்டுமல்ல, ஏராளமான பேர்கள் ஒப்பு கொடுத்தாங்க. அவங்களுக்கு 3 வருஷம் அந்த நாட்டு கலாச்சாரத்தின்படி
சட்டம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, கலைகள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, பாஷைகள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. 3 வருஷம் அங்க படிக்கணும். இப்போ இந்த 3 பேர், எந்த 3 பேர்? சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ. இந்த 3 பேர் சொல்றான் அஸ்பேனாவை பார்த்து, ஐயா 3 வருஷம் இந்த ட்ரைனிங்ல நாங்க அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்கிறதுக்கு சந்தோஷம்தான். ஆனா எங்களுக்கு ராஜபோஜனம் கொடுக்கப்படுகிறது, அது எங்களுக்கு வேணாம். அவைகளினாலே நாங்கள் தீட்டுப்பட்டுற கூடாது. எங்களுக்கு சாதாரணமான மரக்கறிகள், வெஜிடபிள், காய்கறிகள் எங்களுக்கு கொடுத்து சாப்பாடு கொடுத்தா போதும். அப்ப அவன் சொல்றேன், எல்லாரும் ராஜபோஜனத்தை சாப்பிட்டு கொழு கொழு கொழுன்னு நல்ல வலிமையா பலசாலியா இருப்பாங்க. நீங்க மரக்கறிகளை சாப்பிட்டு, பருப்பு வகைகளை சாப்பிட்டு, காய்கறிகளை சாப்பிட்டு ஒரு வடியா நோஞ்சானா இருந்தீங்கன்னா எனக்கு மேல இருந்து உத்தரவு வரும். பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது, கவனிக்கணும், என்னுடைய சிந்தனையை மாற்றக்கூடாது. ஆகவே உங்களுக்கு நீங்க விரும்புற சாப்பாட கொடுக்கிறதுக்கு எனக்கு முடியாதுன்னு அஸ்பேசானா சொன்னார். இப்ப இவன் சொல்றான், நீங்க நாங்க சொல்றபடி எங்களுக்கு மட்டும் 10 நாள் மறைமுகமான இந்த வெஜிடபிள் கொடுங்க, மரக்கறி கொடுங்க, பருப்புகள் கொடுங்க, ராஜபோஜனம் வேண்டாம், அது எங்களுக்கு தீட்டு. நாங்கள் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை ஆராதிக்கிற அந்த கூட்டம் இந்த ராஜபோஜனம் சிலைக்கு முன்னாடி வெட்டி சமைச்சு அதை சாப்பிடுவாங்க. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை நம்ம சாப்பிட முடியுமா? ஆண்டுடைய பிள்ளைகளா இருந்தோம் அல்லவா? ஒரு காலத்துல சாப்பிட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டுட்டோம். இப்போ இவங்க கேட்கிறாங்க, சரிப்பா நீங்க சொல்றபடியே 10 நாள் அளவும் நீங்க இப்படி சாப்பிடுங்க. பார்த்தா ராஜபோஜனை சாப்பிட்ட அத்தனை நபர்கள், ஸ்டூடெண்ட்களை விட இந்த 10 மரக்கறிகளை மட்டும் சாப்பிட்டு அஸ்பேனா பிரதானிகளின் தலைவனுடைய அறிவுறுத்தலின்படி இந்த 10 பேரை செக் பண்ணி பார்த்தா அவங்களை விட இவங்க தான் அழகா இருக்காங்க. அல்ல சொல்லுங்களே, காரியத்துக்கிறத விட, கவிச்சத்துக்கிறத விட வெஜ்ஜு சாப்பிடுறவங்க தான் அறிவாளியாகவும் ஞானிகளாகவும் இருப்பாங்க. நம்மெல்லாம் சாப்பிடுறோமே பார்த்த நோவா காலத்து வரைக்கும் வெஜ்ஜு பெஸ்டா இருந்தது. நோவா காலத்தில் அழியும் பொழுது பூமி சிதைக்கப்படும் பொழுது மரங்கள் முழுமையாக பூமி அடிக்குள் போகும் பொழுது அது எரிந்து நாசமாகி அது எரிபொருளாக மாறும் பொழுது அதிலிருந்து வருகிற வாயுக்கள் எல்லாம் வெளியில வரும் பொழுது மனித சமுதாயத்திற்கு வெஜ்ஜி போதாது, காணாது, சத்து குறைபாடு. அதனால சத்தான பொருளை சாப்பிட வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் மனித குலம் தள்ளப்பட்டபடினாலே நீங்களும் நானும் வெஜ்ஜு சாப்பிடுறது நல்லதான், அதோடு புரதச்சத்தும் நம்ம சாப்பிடணும். ஆமா சொல்லுங்க, அல்லேலூயா. டாக்டர் மகிமதாசு ஆலோசனைப்படி நான் இப்ப இந்த 1 வருஷமா கொஞ்சம் அதிகாலையிலே சோறத்துங்கிறத விட்டுட்டேன், நைட்டு சோறுங்கிறத விட்டுட்டேன், மத்தியானம் மட்டும்தான் சோறு சாப்பிடுறேன். புரதச்சத்துக்காக 2 முட்டை சாப்பிட்டுக்குது, அவிச்ச முட்டை. அது என்ன ரேட்டு? 6 12 ரூபாய் தான், முடிஞ்சு போகுது. உடம்புக்கு கிடைக்க வேண்டிய சத்து கிடைச்சிருது. அது எங்க உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஆமா, முட்டையும் பாலும் குடிப்பாங்க. 100 பால் எவ்வளவு? 10 ரூபாய் பாக்கெட். 2 முட்டை 12 ரூபாய். காலையில 20 ரூபாய் 22 ரூபாயில புரதச்சத்து கிடைச்சிருது.
ஆமென். என்ன ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமா, முட்டை இருக்கிற வாங்க. ஒரு சட்டி சோறை தின்னுட்டு நாசமா போகிறதுக்கு 2 முட்டையை தின்னுட்டு இப்படிக்கானு பாலை குடிச்சிட்டு உடம்ப வலுவா வைக்கிறது நல்லதானே? எல்லா நோய்களையும் வாங்கி வச்சுக்கிட்டு அலையிறத விட ஆரோக்கியமா இருக்க பழகணுமே. ஆமா சொல்லுங்க. நீங்க காரியத்தை மாறுதலாய் பண்ணினா உங்க காரியம் கர்த்தர் மாறுதலாய் பண்ணுவார். ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பார். சரீரத்துக்கு வேண்டிய பலத்தை சத்துவத்தை கொடுப்பார். என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆகவே இவர்கள் அப்படி இருந்தார்கள். எல்லாருக்கும் இவர்கள் மேல் பொறாமை இருந்தது. நேபுகாத்நேச்சருக்கு ஒரு இயற்கையான குணம் என்னன்னா, அவர் எப்பயுமே தரிசனம் பார்க்கறதுலையும் சொப்பனம் பார்க்கறதுலையும் சிந்தனை செய்வதிலையும் சிறந்தவர். அவர் கனவுல ஒரு பெரிய சிலைய உண்டு பண்ணிருக்கிற மாதிரி எல்லாம் பார்த்துட்டார். அந்த சிலைய உருண்டு வந்து ஒரு கல்லை அடிச்சு நொறுக்குனத அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இதனுடைய ரகசியம் அர்த்தம் என்னன்னு கேட்டா இவனுக்கு போய் சொல்ல தெரியல. ஆனா இந்த இஸ்ரவேல் தேசத்திலிருந்து கடந்து போன பரிசுத்த ஆவி, விசேஷித்த ஆவி உடையவராகிய இவர்களுக்கு தான் தேவ காரியங்களும் தேவ ரகசியங்களும் தெரிய வரும். அதனால ராஜா, நீர் கண்ட சொப்பனை இது, அதுக்கு அர்த்தம் இது அப்படின்னு சொன்ன உடனே, சரியாப்பா நீதான் அந்த ஹஸ்பண்ட் டிஸ்மிஸ் பண்ணிட்டு நீதான் பிரதானிகளின் தலைவனா வந்து 2 தானியலை வைத்துட்டார். கைத்தட்டுங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை ஆளுகிற அதிகாரிகளை தள்ளிட்டு புதிய அதிகாரிகளை நியமிக்க நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர். உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவர். ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப அவன் அடிக்கடி கண்ட சொப்பனத்தின்படி அவன் ஒரு பெரிய சிலையை உண்டு பண்ணான். என் ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களே, இந்த சிலையை நீங்க என்ன செய்யணும்? வணங்கணும்னு சட்டம் போட்டான். பெரிய மந்தையில பெரிதான ஒரு சிலையை நிறுத்திட்டான். மேலதாள கீத வாத்தியங்கள் முழங்க சமஸ்த கல்தேய ஜனங்கள் எல்லாரும் சிலைக்கு முன்னாடி விழுந்து பணிந்து ராஜாவை புகழ்ந்தார்கள். பாபிலோன் தேசத்தை நோக்கி கைதிகளாய் வந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜா நிறுத்தின சிலையை வணங்க மாட்டோம், நமஸ்கரிக்க மாட்டோம், சேவிக்க மாட்டோம், புகழ மாட்டோம் அப்படிங்கிற பக்தி வைராக்கியத்தில் இருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் மாம்ச வைராக்கியம் இருக்கு. மாம்ச வைராக்கியம் நமக்கு அழிவை கொண்டு வரும். பக்தி வைராக்கியம் நமக்கு ஜீவனையும் வெற்றியும் கொண்டு வரும். கிறிஸ்தவர்களுக்கு மாம்ச வைராக்கியம் வரவே வரக்கூடாது. பக்தி வைராக்கியம் தான் வரணும். பக்திக்காக எதையும் தியாகம் செய்யணும். அப்படி வரணும். அதான் நமக்கு நல்லது. நீ பக்தி பண்ணாத, கோயிலுக்கு போகாத, பைபிள் படிக்காத, சர்ச்சுக்கு போகாத, இதுதான் உலகம் சொல்லும். எனக்கு அதுதான் உசுருன்னு சொல்லணும் பக்தி உள்ளவர்கள். ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சூளையில நெருப்பு போடப்பட்டது. கப்ப கப்ப கப்பான்னு எரியுது, பூக்குழி மாதிரி. எவன் ஒருத்தன் நான் நிறுத்தின சிலைய பணிகளையோ நமஸ்கரிக்கலையோ புகழலையோ அவன் இந்த சூளைக்குள் போடப்படுவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. சட்டம் பிறப்பிக்கப்பட்டாலும் ராஜாவே, நீர் அறிந்து கொள்வது என்னன்னா, எங்கள் தேவன் இந்த அக்கினி சூளைக்கு தப்பு வைக்க வல்லவரா இருக்கார். ஒருவேளை அவர் விடுதலை செய்ய அவர் மறந்தாலும் இல்ல லேட்டானாலும் நீர் நிறுத்தின சிலையை நாங்க அழிக்க மாட்டோம். ராஜாவாய் உமக்கு தெரியட்டும், எங்களை பத்தி தெரியட்டும். நாங்க யாரு? கிறிஸ்டின். நாங்க கிட்டாக்கறி சோறு திங்க மாட்டோம், ரத்த பலி திங்க மாட்டோம், பன்னிகறி திங்க மாட்டோம், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட எதையும் திங்க மாட்டோம். நாங்க ஆண்டவர் உள்ள அப்படின்னு சொல்லணும். ஆமென்.
சொன்னார்கள். ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. சூளையை 7 மடங்கு பெருசாக்கு. முதல்ல என்ன எரிஞ்சோ அதை விட 7 பங்கு எரியும்படி நெருப்பு அதிகமாய் போடப்பட்ட. இப்போ ஒரு விஷயம் சொல்றோம், ஒரு சான்ஸ் கொடுக்கிறோம். நீங்க தப்பிக்கணும்னா இந்த முறை வணங்கி இருக்கு. மறுபடியும் மேலத அழகீத வாத்தியங்கள் போகும்போது சமஸ்த ஜனங்கள் விழுந்தார்கள். இவர்கள் மண்ணும் நின்றார்கள். எதிரிகள் வந்தார்கள். ராஜாவே, 3:12 படிச்சோம்ல, என்ன படிச்சோம்? தானியேல் 3:12 படிச்சீங்கல்ல? ஆமா ஆமா. என்ன படிச்சீங்க? என்ன படித்தீர்கள்? ஏமா 3:12 தானியேல் எடுத்து வச்சுக்கிட்டு வாசிக்க எவ்வளவு நேரம் சொல்லு. பாபிலோனுடைய மாகாணங்களுடைய காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக் மேசாக் யூத மனுஷரான இருக்கிறார்களே அவர்கள் நல்லா கவனிக்க. 3 பாயிண்ட் குற்றச்சாட்டு. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரே, இந்த 3 பேரும் உம்மை மதிக்கல. இரண்டாவது, உங்களுடைய தேவர்களுக்கு அவர்கள் ஆராதனை செய்யல. மூணாவது, நீர் நிறுத்தின சிலையை வணங்கவில்லை, பணிந்து கொள்ளவில்லை. உசுரோடு இரு. உயிரோடு இருந்து செத்தவன் சொல்ல மாதிரி இருக்கு. நல்லா தெளிவா இருக்கணும். பைபிள் வாசிக்கும் போது பயபக்தி, ஒரு விசுவாசம், ஒரு சப்தமா சொல்றது, அதெல்லாம் செய்திக்கு உற்சாகப்படுத்தும். 3 குற்றச்சாட்டு. இந்த 3 பேருக்கு, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு 3 குற்றச்சாட்டு. ராஜாவை மதிக்கல, ராஜாவின் தெய்வத்தை ஆராதிக்கல, ராஜா நிறுத்தின சிலைய பணிய தூக்கி உள்ள போட்டாங்க. கர்த்தர் அவர்கள் நடுவில் இறங்கிட்டார். கைத்தட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பயுமே ஆண்டவருக்காக நிற்கிற பிள்ளைகளை ஆண்டவர் கைவிடவே மாட்டார், விடவே மாட்டார். ஆண்டவருக்காக நின்ன பிள்ளைகளை வெட்கப்படுத்தவே மாட்டார். 4வது நபரை அக்கினிக்குள்ள ஆண்டவர் வந்து உலாவினார். அவர் இறங்கின உடனே அந்த சூளையின் அக்கினி அவர்களை தொடல. அவருடைய ரோமத்தை கூட என்ன செய்யல, கருக வைக்கல. தீ வாசனை கூட அவங்க மேல அப்படி மோந்து பார்த்தா தீ வாசனை கூட இல்ல. அந்த அளவுக்கு 4வது நபராய் இறைவன் அவர்கள் 3 காப்பாற்றினார். வெளியிருந்து பார்க்கிறாங்க. கெட்டி கெட்டி கொண்டு போய் உள்ள போட்டோம்ல, 3 பேர் தானே போட்டோம், 4 பேர் தெரியுது. ராஜாவே 4 பேர் தெரியுது. அவர் புரிந்து கொண்டார், இவர்கள் வழிபடுகிற தெய்வம் எங்களை விடுவிக்க வல்லவர் சொன்னார். விடுவிக்காமல் போனாலும் நாங்க உமக்கு கீழ்ப்படிய மாட்டோம் சொன்னாங்க. அதனால அவங்க கும்பிடுற தெய்வம் தான் மெய்யான தெய்வம். உன்னதமான தேவனுடைய மக்களே, தயவு செய்து வெளியே வாங்க அப்படின்னு கூப்பிடும் பொழுது அக்கினிக்குள்ள இருந்து அப்படியே வெளியே வந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமஸ்த ஜனங்கள் நடுங்குகிறார்கள். இவ்வளவு பெரிய 7 மடங்கு அக்கினி சூளையிலிருந்து ஒரு வாசனை கூட இல்லாதபடி, கருகள் இல்லாதபடி, சாகாதபடி உயிரோடு அப்படியே வருகிறார்களே. இப்ப ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. யாரெல்லாம் இந்த 3 விரோதமாய் சதி திட்டம் போட்டு இந்த சதி காரியத்தை செய்தார்களோ அத்தனை பேரையும் பிடிச்சு உள்ள போடுறா. காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமா சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமாய் எவனாவது ஒரு குழி தோண்டினால், எவனாவது ஒரு சதி காரியம் செய்தால், எவனாவது உனக்கு விரோதமான திட்டம் போட்டா அவன் அழிச்சிருவான், அவன் நிர்மலமாயிருவான், அவன் குடும்பம் அழிச்சிரும், அவன் குடும்பம் நிர்மலமாயிரும். நான் சொல்லல, இறைவார்த்தை சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது.
தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம் தேவனுக்காக வைராக்கியமாயிருங்கள். தேவனுடைய வார்த்தைக்காக மாத்திரம் வாழுங்கள். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. மூணாவது காரியம் 3 நிமிஷத்துல சொல்லி முடிக்க வேண்டும், வேற வழி இல்லை. இந்த நேபுகாத்நேச்சார் சொன்னா, சமஸ்த கல்தேயர் நாடாகிய இந்த பாபிலோன் தேசம் முழுவதும் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தெய்வத்தை தான் இன்னையிலிருந்து என்ன செய்யணும்? கும்பிடணும். இவங்க வழிபடுகிற கடவுளைத்தான் நீங்க ஆராதிக்கணும். ராஜாவாகிய என்னாலேயே தீர்மானிக்கப்படுகிறது, சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. பாபிலோன் தேசம் முழுவதும் இயேசு பிள்ளையா மாறிட்டாங்க. நம்ம ஊர் மாற மாட்டாங்க, நம்ம வீடு மாற மாட்டாங்க, நம்ம தெரு மாற மாட்டாங்க, நம்ம லட்சணம் அப்படி இருக்கு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மாதிரி பக்தி வைராக்கியம், தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்கிற வைராக்கியம் இருந்துச்சுன்னா குடும்பம் மாறும், தெரு மாறும், ஊர் மாறும், தேசம் மாறும். மாறணும். இத்தனை வருஷம் ஆயும் இந்த புதுப்பட்டி ரட்சிக்கப்படல. புதுப்பட்டியில ஏராளமான சமுதாய மக்கள் இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களாகிய நாம மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கோம். மற்ற சமுதாய மக்கள் ஏன் வரல? நீங்க சாத்ராக்கா மாறணும், மேஷாக்கா மாறணும், ஆபேத்நேகோ மாறணும். நீங்கள் மாறாத வரைக்கும் தேவன் ஒரு மாறுதலை உண்டு பண்ண முடியாது. நான் சோமனாம இருக்கேன், நீ சோமனி தான் மாறி இருக்கணுமே. உன் ஜெபம் குப்பத்தொட்டையில போடப்பட்டிருக்கு. இந்த கலெக்டர்கிட்ட திங்கக்கிழமை மனு கொடுப்பாங்க. 1-2 மனு மட்டும்தான் விசாரிக்கப்படும். 1-2 மக்களுக்கு தான் அது தீர்வு கொடுக்கப்படும். மற்ற மனுக்கள் எல்லாம் குப்பை தொட்டிக்கு போயிடும். ஆண்டவர் எல்லா மனுக்களையும் ஏற்றுக்கொள்ளுவார், எல்லா விண்ணப்பத்திற்கும் பதில் கொடுக்கிறார், எல்லா ஜெபத்தையும் அலட்சியம் பண்ணாத கொடுப்பார். நீங்கள் ஒரு வைராக்கியமா அழுகணும். என்னைக்காவது தனியா உட்கார்ந்து நான் ஊருக்கு அழுகிற ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு அழுகிற ஆண்டவரே, என் சமுதாயத்துக்கு அழுகிறேன்னு செபிச்சீங்களா? கேட்டீங்களா? தின்னா போதும், நல்லா திக்கணும், நல்லா மல்லாறணும், நல்லா உறங்கணும். இந்த புத்திர தான் சாகு வரைக்கும் இருக்கிற மாறணும். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். நீ சாகும் பொழுது திரளான ஆத்துமாக்களோ ஆதாயப்படுத்தின நபரா நீ போகணும்னு கர்த்தர் இன்றைக்கு விரும்புகிறார். நீ உன்னை ஒப்பு கொடுக்கலனா தேவன் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன்னு கர்த்தர் சொல்றாரு. உன்னை ஏன் ரட்சித்தேன்? உனக்கு ஏன் பேரை மாத்தி கொடுத்தேன்? அசரியாவை ஆபேத்நேகோ மாற்றி இருக்கிறேன், மீசாவேல மேஷாக்குன்னு மாத்தி இருக்கிறேன், அனனியாவை சாத்ராக்குன்னு மாத்தி இருக்கு, தானியேலை பெல்தேசாத்சார்னு மாத்தி இருக்கிறேன், ஓம்பரையும் மாத்தி இருக்கேன். அவங்க மாறினவர்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய காரியங்களை கர்த்தருக்காக வைராக்கியமா செய்தாங்க. நீ இன்னும் செய்ய வேண்டிய வேலையை தொடங்க கூட இல்லை. உன் பேரிலே ஒரு குறை உண்டு என்று சொல்லுகிறார். கண்ணீர் வடிக்கணும். நீங்க தேசத்திற்காய் திறப்பில் நின்று அழுகணும். அவன் சொல்ற வேலைக்கு போட்டாலும் வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அழு. உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்படும். உன் தெரிஞ்சனங்கள் வருவார்கள், உன் ஜனங்கள் வருவார்கள், உன் சமுதாயம் வரும், உன் குடும்பத்தார் வருவார்கள். ஒவ்வொருவரும் அழுங்கள், ஜெபம் பண்ணுங்க. அதை விட நமக்கு என்ன வேற வேலை? பொங்க பொறிக்க திங்க சொந்த பந்தத்தை கூப்பிட, இதுதானா? இதுக்கா நீங்க அழைக்கப்பட்டீங்க? இதுக்கு அவங்க பெயர் ஜீவசத்துல எழுதப்பட்டிருக்கு. நாம என்னையும் சேர்த்து சொல்றேன், நம்ம ஜெபம் குறைவு, அழுகை குறைவு, கண்ணீர் குறைவு, ஆத்மபாரம் குறைவு. அறிக்கையிடணும், ஒத்துக்கணும், ஒப்பு கொடுக்கணும். காரியம் மாறுதலாய் முடியணும். மொர்தெகாயும் எஸ்தருடைய விசுவாசத்தினால
யூதகுலம் ரட்சிக்கப்பட்டது. இந்த சாத்ராக் மேசா ஆபேத்நேகோனாலே பாபிலோன் தேசம் முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவுக்கு வந்து விட்டது. பாப்போம். நேபுகாத்நேச்சார் செத்து போயிட்டார். செத்த பிறகு அவருடைய மகனாகிய பெல்சாத்சார், பெல்தே இல்ல பெல்சாத்சார், பெல்சாத்சார்னா நேபுகாத்நேச்சாருடைய மகன். அவன் ராஜாவா இருக்கிறான். அவன் ராஜாவா வந்துட்டான். அவன் ராஜ்யபாரத்தில் 120 தேசத்துக்கு அதிபதிகள் இருந்தாங்க. 120 தேசாதிபதிகள், 3 பிரதானிகள் இருந்தார்கள். 120 தேசாதிபதிகளை கொண்ட 3 பிரதானிகளை கொண்ட நேபுகாத்நேச்சாரின் மகனாகிய குமாரனாகிய பெல்சாத்சார் ராஜாவாய் இருக்கிற பொழுது தானியேலை இந்த 123 பேருக்கு மேலான மகா பிரதானியாக தானியேல் உயர்த்தப்பட்டான். அவனுக்குள்ள விசேஷித்த ஆவியா இருந்தபடியினாலே பிரதானிகளிலே மென்மையாயிருந்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 120 தேசாதிபதிகளும் இந்த 3 பிரதானிகளும் இந்த மகா பிரதானி ஆகிய தானியேல் மீது எரிச்சல் வந்தது, கோபம் வந்தது, வைராக்கியம் வந்தது. இவன் நேற்று வந்த பையன், அண்டை நாட்டிலிருந்து கைதியாய் வந்தவன். இந்த பிரதானி நம்ம எல்லாருக்கும் மேல இருக்கிறது. 120 தேசாதிபதிகளையும் வரவு செலவு கணக்காக்க ஆடிட்டர் போல இருக்க. 3 பிரதானி ஆயிரு, நாங்க தான் ஆடிட்டர், இவன் பிரதான ஆடிட்டரா வந்திருக்க. என்ன செலவு பண்ணீங்க, என்ன வரவு வச்சீங்க, என்ன காரியம் செஞ்சீங்க, ஒவ்வொரு அக்கௌண்டா காக்குறான் அப்படின்னு தானியேல் மேல பொறாமையும் வைராக்கியமும் கோபமும் எரிச்சலும் இருந்து இவனை இந்த பதவியிலிருந்து எப்படியாயிலும் டிஸ்மிஸ் பண்ணணும், தள்ளிடணும், விழத்தள்ளிடணும் ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. அப்படி பிரயாசப்பட்டதான அவர்கள் இந்த தானியேலை கண்காணிச்சாங்க. அவன் எங்க போறான், அவன் எங்க வாரான், அவன் எங்க உட்கார்றான், அவன் என்ன செய்யறான், அவன் யாரோட பேசுறான், அவன் யார்கிட்ட இருக்கான், அப்படியே ஆணி வேற அக்கு வேற ஆராய்ச்சி பண்ணினாங்க. மனுஷன் இருந்தா குறை இல்லாம இருக்குமா? பார்வையில குறை இருக்கும், பேச்சில குறை இருக்கும், நடக்கையில குறை இருக்கும், செய்கிற காரியத்துல குறைவருக்குத்தான் செய்யும். ஆனா இந்த தானியேலை எல்லா வழிகளிலும் சீடி வச்சு ரைடு பண்றது மாதிரி இந்த தானியேலை பார்த்தா ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல. அந்த 120 தேசாதிபதிகளும் இந்த 3 பிரதானிகளும் இந்த தானியேலை புடமிட்டு சல்லட போட்டு சலிச்சு சலிச்சு பார்த்தா ஒரு குற்றம் கூட இல்லாத அளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு பிரதான ஆடிட்டரா இருக்கான். பிரதானிகளுக்கெல்லாம் தலைவனா இருக்கான். அப்ப அவங்க உத்து பார்த்தாங்க, இவனுடைய தேவ காரியங்கள்ல மட்டும்தான் என்ன செய்ய முடியும், குற்றம் பிடிக்க முடியும். ஒழுங்கா பைபிள் படிக்கல, ஒழுங்கா ஜெபம் பண்ணல, ஒழுங்கா தசமாம்பு கொடுக்கல, ஒழுங்கா சர்ச்சுக்கு வரல, ஒழுங்கா கூட்டத்துக்கு போகல, ஒழுங்கா கைப்பறிதி கொடுக்கல, ஒழுங்கா எந்த ஜெபக்குழுக்கும் வரல அப்படின்னு கண்டுபிடிக்காங்க. சிலர் நினைச்சா ஆண்டவருக்காக செய்வாங்க, அவங்க நினைக்கிறனா ஒண்ணு செய்வாங்க. அவங்க இஷ்டத்துக்கு வருவாங்க, இஷ்டத்துக்கு போவாங்க. அவ விரும்பின போவாங்க, விரும்பின. ஆனா இந்த தானியேல் அப்படி அல்ல. தன் இஷ்டத்தின்படி செய்யல, தன் விருப்பத்தின்படி செய்யல, தன்னுடைய எந்த ஒரு காரியமும் தன்னால் செய்யல. தேவன் என்ன சொல்லுகிறார், தேவன் என்ன சொல்லுகிறார், என்னை குறித்து தேவன் என்ன திட்டம், என்னை குறித்து தேவ சித்தம் என்ன, நான் என்ன செய்யணும்,
நான் எங்க போகணும், எங்க வரணும், என்ன பேசணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் தன் தேவனுக்குள்ளே தானியேல் கரெக்டா இருந்தான். அவனுடைய பழக்கம் என்ன அப்படின்னா 3 வேளையும் நல்லா திப்பான். அல்லேலியா, 3 வேளை நல்லா திப்பான். அல்லேலியாங்கிறீங்க. 3 வேளையும் ஜெபம் பண்ணுகிறவனா இருந்தான். கை தட்டுங்க. தானியேல் வழக்கம் போல அந்தி சந்தி மத்தியான வேளையிலே மாடியில ஏறி பலகணியை திறந்து தேவாலயத்துக்கு நேராக கைய வச்சு ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுவான். இந்த ஊரை ரட்சியும், இந்த நாட்டை ரட்சியும், இந்த ராஜாவை ரட்சியும், இந்த 120 தேசாதிபதி ரட்சியும், இந்த 3 பிரதானிகளை ரட்சியும், என் குடும்பத்தை ரட்சியும், என் மனைவியை ரட்சியும், என் பிள்ளைகளை ரட்சியும், என்னோடு வந்திருக்கிற கைதிகளை ரட்சியும் அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பான். நீங்க ஜெபம் பண்றீங்களா? என்ன ஜெபம் பண்றீங்க? டயர்டா இருக்கு. ஆண்டவரே, காலையில இருந்து நேரம் வரைக்கும் என் கூட இருந்து ஆபத்துக்கு பாதுகாத்துட்டு 3 வேளைக்கு நல்லா கொட்டிட்டு நானும் கொட்டிக்கிட்டேன். ஆமேன். படுத்துறது. 2ஆம் நாள் ஜெபம் பண்ண போறது. ஆண்டவரே, நேற்று என்னென்னலாம் ஜெபம் பண்ணணும் அதேபடி ஆமேன். படுத்துட்டான். 3ஆம் நாள் முழங்கால் போட்டான். ஆண்டவரே, வழக்கம் போல ஆமேன். இது நம்முடைய அனுபவமா இருக்கு. ஆனா அப்படி அல்ல. வழக்கம் போல பலகணியை திறந்து தேவாலயமாய் எருசலேமுக்கு நேராக, ஆண்டவரே, நாங்க அப்படி இருந்தோம், அப்படி பாடினோம், அப்படி ஆராதிச்சோம், அப்படி துதிச்சோம், அப்படி சந்தோஷமா இருந்தோம், நல்லா இருந்தோம், கவலை இல்லாம இருந்தோம், நிம்மதியா இருந்தோம். இங்கேயும் வந்துட்டோம். ஆனா எங்க கூடயே நீங்க வந்துட்டீங்க. நாங்க கைதியா வந்தோம், எங்களுக்கு பாதுகாப்பா வந்துட்டீங்க. இங்கேயும் எங்களுக்கு வேண்டாத சோறை கொடுத்தாங்க, நாங்க வேண்டிய சோறை கேட்டோம், நீங்க கொடுக்கச்சீங்க, சாப்பிட்டோம், நிம்மதியா இருக்கும். அடிமை தேசத்துல ஜாலியாய் சுதந்திரமாய் விடுதலையா இருக்கும். இதுதான் தானியேலுடைய நன்றி ஸ்தோத்திர ஜெபமா இருந்தது. ஆமென் சொல்லுங்க. இவன் இங்க இருந்து பார்க்கான் 120 பேரும் அந்த ஏறான் அந்த அரண்மனையில போறான் பாறான், அந்த உயர போயிட்டான், அந்த ஜன்னலை திறக்கான், அந்த கையை நீட்டுறான், அந்த எருசலேமை நோக்கி வழக்கம் போல ஜெபம் பண்றான். இது தாண்டா சரியான குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள வச்சுட்டு இவங்க எல்லாம் வராங்க. 120 தேசாதிபதிகளும் 3 பிரதானிகளும் ராஜா கிட்ட வந்து, ராஜாவே நீர் வாழ்க, உங்க ராஜ்யம் நல்லா இருக்கு, ஜனங்கள் நல்லா இருக்கிறாங்க, நான் உங்களை பாராட்டுறோம், புகழ்றோம், அப்படி இப்படின்னு பேசுறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும்பா, நீங்க வந்த விஷயம் சொல்லு. இல்ல, நாங்கெல்லாம் யோசித்தோம், ராஜாவை மதிக்கணும்னு விரும்புறோம், நாங்க ராஜாவுக்கு எப்படி பிரியமா இருக்கணும், சமஸ்த ஜனங்களும் என்ன செய்யணும், ராஜாவை மதிக்கணும், பிரியமா இருக்கணும், அப்படி இப்படின்னு ஆலோசனை சொல்றது மாதிரி வந்து ஒரு கட்டளையை போடணும், அதுல உங்க கையெழுத்து போடணும். என்னப்பா, 30 நாள் அளவும் ராஜாவை தவிர யாரும் எந்த வேண்டுதலும் செய்யக்கூடாதுன்னு சட்டம் போடணும். அப்படியா? நீங்க போடுற சட்டம் நல்லா தான் இருக்கு. ராசாவை தவிர யார்கிட்ட நினைச்சக்கூடாது, எதுனாலும் கேட்க கூடாது. கேட்கணும், ஏன்ட்ட கேட்கட்டும், நீங்க போட்ட சட்டம் ரைட் அவனு ஓகே பண்ணிட்டாரு. சட்டத்தை எழுதினாங்க, ராஜா மோதிரத்தை முத்திரை போட்டாரு, கொடுத்தாச்சு. 2 நாள் கழிச்சு போறாங்க. ராஜா, நீர் சட்டம் போட்டது ஞாபகம் இருக்கா? ஆமா. உங்க முத்திரை மோதிரத்தினால முத்திரை போட்டது உண்மையா? ஆமா. எல்லாரும் உங்க சட்டத்தை மதிக்கிறாங்க, ராஜாவை மதிக்கிறாங்க, ராஜா போட்ட சட்டத்துக்கு கீழ்ப்படுகிறாங்க. ஆனா ஒரே ஒரு பயம் மட்டும், உங்களை மதிக்கல, உமக்கு கீழ்ப்படியல, சட்டத்தை மீறிட்டாங்க. ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. யாரு? அந்த எருசலேமிலிருந்து கைதியா வந்தானே, எங்க 120 பேருக்கு மேலாக
எங்க 3 பிரதானிகளுக்கு மேலாக மகா பிரதானியாக நீங்க நியமிச்சீங்கல்ல, அவன் தான் உங்களை மதிக்கல. அவன் தன்னுடைய தெய்வத்தை வழக்கம் போலதான் கூப்பிடுறான். எது கேட்கறதா இருந்தாலும் உங்கள்கிட்ட தானே கேட்கணும். சட்டம் போட்டோம், நீர் இப்ப என்ன சொல்றீரு? சட்டம் மாத்தலாமா? சட்டம் தன் கடமையை செய்யும், அவ்வளவுதான். ராஜா சட்டத்தை போட்டா மாத்த மாட்டாங்க. அந்த காலத்து ராஜாக்கள் நல்லவங்க, இப்ப இருக்கிறவங்க விளங்காத பயலுங்க. அந்த காலத்து ராஜாக்கள் தன் பிள்ளையே தப்பு பண்ணாலும் என்ன செஞ்சாங்க? ஆமா, ஒரு தேர் போய் ஒரு பசுவினுடைய கன்றை கொண்டுதான் சொல்லுவாங்க. அந்த பசு போய் அந்த மணியை அடிச்சிருச்சான். என்னன்னு கேட்கும்போது நின்றுச்சான். என்னன்னு கேட்கும்போது அந்த கண்ணுக்குட்டிய தேர் மிதிச்சு கொண்டுருச்சு. யாரு? ராஜா புள்ள. அவனை உடனே கொண்டுட்டாங்க, தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. அப்படி ராஜாக்கள் இருந்தார்கள். இப்ப இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் சில கட்சியில போய் சேர்றாங்கன்னா அவ்வளவு கொலை, கொள்ள, கற்பழிப்பு, கொடூரமானவங்க தான் சில கட்சிய நிரம்பி இருக்கு. இன்றைய ராஜ்யம், இன்றைய உலகம், இன்றைய ஆட்சி தப்பா தலைகளா இருக்கு. இதோ ஒரு கல் உருண்டு வருது, 10 விரலையும் அடிக்கிறது. அது நிலையான ராஜ்யத்தை கொண்டு வர வருது. அவர்தான் இயேசு. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோ. நம்ம இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோ. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்த்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாக. நம்ம ராஜா வர்றாரு, நீதியோடு நியாயத்தோடு ஆட்சி புரிய, 1000 வருஷம் ஆட்சி புரிய நம்ம ராஜாதி ராஜா இயேசு வருகிறார். இந்த உலகம் 5 வருஷம் ஆட்சி, அட்டூழியம் பண்ணா 10 வருஷம் ஆட்சி, ஓட்டு பெட்டியை மாத்துனா கூட ஒரு 5 வருஷம் ஆட்சி, கொலையும் கொள்ளையும் செஞ்சா இன்னும் ஒரு 5 வருஷம் ஆட்சி, சட்டத்தை திருத்தி எழுதினா இன்னும் சில ஆண்டுகள் ஆட்சி. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணுவதற்கு என் இயேசு வருகிறார். மனம் திரும்பு சகோதரா, சகோதரியே, மனம் திரும்பு. இயேசு வருகிறார். மெனே மெனே தெக்கேல் உபார்சின், உன் ராஜ்யம் மட்டிட்டு முடிந்துச்சு. அந்த தேவனுடைய விரல் தோண்டி எழுத வைத்த ஆண்டவர் வர்றார். இந்த உலகம் அப்படித்தான் இருக்கும். இந்த உலகம் பொல்லாத உலகம். ஜனநாயக நாடுன்னு சொல்லுகிற இந்திய ஜனநாயகம் செத்து எத்தனையோ வருஷம் ஆச்சு. ஆனா இயேசு வருவார், உண்மையான ஜனநாயகத்தை நிலைநாட்ட வருவார். ஆமென். நீதி வாசமா இருக்கும். ஊழலற்ற ஆட்சி எதிர்பார்க்கிற ஒவ்வொருவனும் இயேசுவை நம்பு. ஊழலாட்சி இருக்கக்கூடாதுன்னு நினைச்சினா, ஊழலற்ற ஆட்சி, இயேசுவின் ஆட்சி வரணும்னா இயேசுவை நம்பு. இயேசு வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப தானியேல் குற்றச்சாட்டப்பட்டு கையுமையுமாய் பிடிக்கப்பட்டு கைதியாகி இப்படி அவனாவது செஞ்சான்னா அவன் சிங்க கோயில போடப்படும். அவனுடைய வீடு குடும்பம் எல்லாம் சேர்ந்து எருக்களமாக்கப்படும் அப்படின்னு சட்டத்துல தண்டனை இருந்தது. அந்த தண்டனையின்படி தானியேல் குற்றவாளி, தண்டனை குற்றவாளியா இருந்தான். தண்டனை குற்றவாளிக்கு மேல பீடெல்லாம் செஞ்சு தப்பிச்சுறாங்க. நீதிமன்றம் அந்த லட்சணத்துல இருக்கு, இன்னைக்கும் இப்பயும் இருக்கு. ஆனா இயேசுனுடைய ராஜ்யத்துல நீதி வாசமா இருக்கும். தானியேலை தூக்கி உள்ள போட சொல்லிட்டாரு. சிங்க கோயில போட்டாச்சு. சிங்கம் 3 நாளா பசியா இருக்கு. இவன் போட்ட உடனே எதிர்கொண்டு தின்னு விடும்னு நினைச்சாங்க.
சிங்கங்கள் வாய்களை தம்முடைய தூதர்களை அனுப்பி கட்டி போட்டு சிங்கம் மேல போய் படுத்துட்டான். அது மூச்சு வாங்க மேல ஏறுது இறங்குது. பஞ்சு மத்தியில படுத்ததை விட இது சூப்பர் நேச்சர். மெத்த விடிஞ்சிச்சு. உரத்த குரலே, தானியேலே, நீ இடைவிடாது ஆராதிக்கிறவன் தேவனோட தப்பி வச்சாரா? ராஜா நீர் என்று வாழ்க. நான் நீதிகேடு செய்யல, குற்றம் செய்யல, பொய் குற்றவாளியாக என்னை தண்டித்தாங்க. கர்த்தர் என்னை சிங்கங்கள் வாய்களுக்கு தப்பு வைத்தார். உடனடியா தூக்கி விடு சொல்லி எவன் குற்றம் சொன்னானோ அவனை உள்ள போடு, அவன் குடும்பத்தை எரிச்சிரு. இந்த தாயின் தேவன் தான் என் ராஜ்யம் முழுமைக்கும் மெய்யான தேவன். அவரை ஆராதிக்கிறபடி காரியம் மாறுதலாய் முடிந்தது. எழுந்து போமா. காரியம் மாறுதலாய் முடியும். காரியம் மாறுதலாய் முடியும். கர்த்தர் மாற்றுவா. இன்றைக்கு இந்த திருச்சபையின் வழியாக உன்னுடைய காரியம் எதுவா இருந்தாலும் உனக்கு நன்மையாக, உன் உண்மைக்கு ஏதுவாக, உனக்கு தேவன் துணையாக தம் வழக்காளிகளோடு வழக்காடுவா, யுத்தம் பண்ணுவா, கர்த்தர் கிரியை செய்வா. கை தட்டி காரியம் மாறுதலாய் முடிய பண்ணுகிறவரை சோத்திரம் சொல்வோம். ஒரு நிமிஷம் நன்றி சொல்வோம். சோத்திரம் சோத்திரம். எனது காரியமும் ஜெயமாய் முடியும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய காரியங்களை மாற முடிய பண்ணவர். மொர்தெகாய் எஸ்தருடைய காரியத்தை யூதகுலம் காக்கப்பட காரியம் மாறுதலாய் முடிய பண்ண, தானியேலின் காரியம் மாறுதலாய் முடிய பண்ண இந்த தேவன் என்றைக்கு உண்மை உள்ளவராய் இருந்தபடினால் உங்களையும் அப்படியே காப்பாராக. நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். திருவசனத்துக்காய் ஸ்தோத்திரம். கேட்ட மக்களுக்காய் ஸ்தோத்திரம். சமாதானத்தோடு செல்ல உதவி செய்யும். இந்த வசனங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.